ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். 142க்கு ட்ரை பண்ணேன், பட் என்னால் எடுக்க முடியல. ஸோ வெயிட் பண்ணி 146 ருபீஸ் கொடுத்து இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. தென் நான் பார்க்கவே இல்லை, சடனாக பார்த்தீங்கன்னா டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கம் நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தென் நேற்று நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஏன் இந்த ஆர்டர் யூஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரி. மார்க்கெட் ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன ட்ரெண்டுன்றதை கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டுபிடிச்சிட்டு தென் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எதுக்காக ரோபோ ஆர்டர் யூஸ் பண்ணுறேன்னா, அதில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன். அது வந்து மேக்ஸிமம் லாஸை வந்து நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். தென் ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அகைன் ஒரு ட்ரேட் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 2 லாட்டு. இந்த 2 லாட் பார்த்தீங்கன்னா 123க்கு பை பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 100க்கும், டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 135க்கும் வச்சுருப்பேன். இதுலேயும் நான் வந்து ஸ்ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா 2 ருபீஸ்ன்ற மாதிரி போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்களானாலே வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களானாலே உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 2 ருபீஸ்னு போட்டிருப்பேன். இது எதுக்காகனா 1 ருபி மேலே ஏறிச்சுன்னா ஸ்டாப் லாஸ் 100ல் இருக்கிறது 101ன்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு ஃபேவராக மார்க்கெட் எப்பப்போ போகுதோ அதுக்கேற்ற மாதிரி 1 ருபி அட்ஜஸ்ட் ஆகிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஆர்டர் ப்ளேஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 கிட்ட லாஸில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். மேலே பார்த்தீங்கன்னா 100ன்னு ஷோ ஆகுதுல்ல, அதுதான் நம்ம மார்க்கெட்டு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி 1 ருபி அப்பில் போக போக அது வந்து ஸ்ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக 100ல் இருக்கிறது 101, 102, 103 அப்படி மேலே வரும். அதாவது சடனாக ஒரு ஹைப்பு கொடுக்குது மார்க்கெட்டுனாக்கா ஒன்று டார்கெட் ஹிட் ஆகிட்டு வெளியே வந்துடும். இல்லையா வெளியே அதாவது கீழே திருப்பி ரிவர்சலில் மார்க்கெட் போகும்போது என்ன ஆகும்னா அது வந்து மேக்ஸிமம் நம்மளோட லாஸை வந்து கண்ட்ரோல்லே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிட்டுருக்கு அதுவே. இப்போது 300 to 500 ரேஞ்சிலேயே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 600 to 700 ரேஞ்சில் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தென் எல்லாருக்கும் சாரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று என்னால் வீடியோ போட முடியல. நான் வெளியே இருந்தேன், அதனால் போட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா 800 to 900 அந்த ரேஞ்சில் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஸ்டாப் லாஸ் பாருங்கள், இப்போ 105ன்னு அதுவே சேஞ்ச் ஆகிருக்கு. ஹண்ட்ரட் 700ன்னு ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ அப்படியே 300 கிட்ட 300 400 கிட்ட லாஸில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு மேலே லாஸில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1500 கிட்ட லாஸில் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1800 900 கிட்ட லாஸில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
1700 800லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் 1900 கிட்ட லாஸில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போவும் 1300 1400 பக்கம் லாஸில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அகைன் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1600 1700 கிட்ட லாஸில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்களானாலே உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிட்ட ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 ரேஞ்சில் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 500 to 600 ரேஞ்சில் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 600 to 700 ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரேட் ஸ்டார்டிங் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. அது அகெயின் திருப்பி லாஸில் போயிட்டு இப்போது அகெயின் திருப்பி 700 to 800 ரேஞ்சில் ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1300 1400 ரேஞ்சில் ப்ராஃபிட் ரன் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக இன்றைக்கி டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓவராலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2400 கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் என்னோடய வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.